அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வற்றாத அன்பும் கருணையும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்நிலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவுக்கு வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இந்த சத்திய ஏகத்துவ மார்க்கத்தை நம்மிடையே கொண்டு வந்து சேர்த்த நல்லோர்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பை அருளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே அமைந்த கரை கிளையின் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தர்பியா என்று சொல்லக்கூடிய நல்லொழுக்க பயிற்சிகளை நாம் எல்லாம் அல்லாஹுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களாக குழுமியிருக்கின்றோம். கண்ணியம் மிகுந்தவர்களே, இந்த நல்லொழுக்க பயிற்சிகளை ஈமானின் உறுதி என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுமே அல்லாஹின் மீது ஆழமில்லா ஒரு அளப்பரிய ஒரு ஈமானை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். உங்களை ஈமான்னா என்ன? இறை நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும். ஈமானுடைய வகைகள் தெரியுமா? ஈமான் எத்தனை வகைப்படும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஸ்டார்டிங்லேயே கேள்வி கேட்குன்னு சொல்ல வேண்டாம். இது ஒரு மாதிரி 11 மணி ஆயிடுச்சு, தூக்கம் வரக்கூடிய நேரம். நல்லா வயிறு முட்டை சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு ஏசியும் போட்டு விட்டுருக்குறாங்க. இப்போ எதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடையக்கூடியவர்களாக நாமெல்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். அதுக்கு தான் இடையில சின்ன சின்ன கேள்விகள்லாம். ஈமான்னா என்னது? இறை நம்பிக்கை. அந்த ஈமானுடைய வகைகள் எத்தனை? எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அல்லாஹ்வை நம்பணும் முதல்ல. தூதர்களை நம்பணும். தூதர் மட்டும் இல்லை, தூதர்களை எல்லாருமே நம்பணும். அடுத்து மலக்குமார்களை நம்பணும். வேற விதியை நம்பணும். மறுமை நாளை நம்பணும். அவ்வளோதானே? யார் தானே? வேதங்களை நம்பணும். சரியா? இந்த ஈமானுடைய வகைகளை பொறுத்த மட்டும் என்றைக்குமே நம்ம என்ன பண்ணணும்? சிந்தனை வச்சுருக்கணும். ஒரு நம்பிக்கை என்று சொன்னால், ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கை என்று சொன்னால் ஒரு 6 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை அத்தனை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நம்பலன்னு சொன்னால் கூட நம்ம முஸ்லீம் கிடையாது. அப்போ அல்லாஹ்வை நம்பணும் ஒரு முஸ்லீம். அதுதான் ஈமானில் உச்சபட்சம். சரிங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ ஈமானுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை தூதர்களை நம்புறது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை நம்புறது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்புறது, அல்லாஹ்வால் விசாரிக்கப்படக்கூடிய மறுமை நாளை நம்புறது, கடைசி என்ன? விதியை நம்புறது. இந்த 6 விஷயங்களையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் எவர் ஒருவர் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான ஈமான்தாரி, முஸ்லீமாக இருக்கிறாங்க. இப்போ கண்ணியம் மிகுந்தவர்களே, இந்த ஈமானின் உறுதி என்ற தலைப்பிற்கு போகிறதுக்கு முன்னால் ஈமான்னா என்ன நம்ம விளங்கணும்ல, அதுக்கு தான் நான் சொன்னது. அப்போ ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை மாத்திரமில்லை, இறைவன் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை. ஓகேவா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக இருக்குல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவத்தை, இந்த அல்லாஹை பற்றிய விஷயத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்கல்ல, அந்த காலகட்டம் எப்படி? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்படியே 1400 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அந்த நபிமார்களுக்கு வேதம் அனுப்பப்பட்டது. எதற்காக அனுப்பப்பட்டது? இணை வைப்பில் ஊறி திளைக்கக்கூடிய சமுதாய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பால், அல்லாஹ்வுடைய கருணையால் அந்த சமுதாயத்திலிருந்து எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்கள் எடுத்து விளக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இறுதி தூராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் திருமறை குர்ஆன். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் மட்டும் முஸ்லீம் நினைக்கிறோங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் தானே. அப்படியே 1400 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன். அபூஜஹல் அல்லாஹ்வை நம்பாம இருந்தானா? நம்புனானா நம்பாம இருந்தானா? அபூஜஹல் தெரியும்ல, அல்லாஹ்வை குறைஷிகள் நம்பினார்களா இல்லையா? அப்படி கேட்போம். குறைஷிகள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை நம்பினார்களா இல்லையா? நம்புனாங்க. எப்படி நம்புனாங்க? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லித்தரான். நபியே, நீங்கள் வானத்தை படைச்சது யாருன்னு கேளுங்க, அல்லாஹ்ன்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி தானே? பூமியை படைச்சது யாருன்னு கேளுங்க, அல்லாஹ்ன்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வை நம்பிய குறைஷிகளை அல்லாஹ் எப்படி கூப்பிட்டான்? காஃபிர்னு கூப்பிட்டான். அப்படி தானே? அதே அல்லாஹ்வை நம்பிய முஸ்லீம்களை அல்லாஹ் எப்படி கூப்பிட்டான்? மூமின்னு கூப்பிட்டான். இப்போ ரெண்டு கூட்டமும் அல்லாஹ்வை நம்புது. குறைஷிகளும் அல்லாஹ்வை நம்புனாங்க, அல்லாஹ்வுடைய தூரை நம்பிக்கை கொண்ட நபி தோழர்களும் அல்லாஹ்வை நம்புனாங்க. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அல்லாஹ்வை நம்பிய குறைஷிகள் அல்லாஹ் காஃபிர்னு அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலோடு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நபி தோழர்களை மூமின் என்று அழைக்கிறான். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே வித்தியாசம் தான். சந்தேகம் கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய ஈமான் இருந்தது, சந்தேகமே இல்லாத ஈமானாக முஸ்லிமுடைய ஈமான் இருந்தது. இன்னமல் முக்மினூன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்மலம் யர்தாபு வஜாஹது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ஃபி சபிலில்லாஹ். எவ்வளோ அருமையாக சொல்லி காட்டுறான் தெரியுமா? ஈமான் கொண்டவனா யாருப்பா? இறை நம்பிக்கை கொண்டவனா எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல்ல அல்லாஹ்வை நம்புவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவாங்க. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? சும்மலம் யர்தாபு, ஒரு சின்ன சந்தேகம் கூட வராது. சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டுட்டா, அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் ஈமான் வச்சுட்டாங்கன்னு சொன்னா சின்ன சந்தேகம் கூட கொள்ள மாட்டான். தங்களுடைய உயிராக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தியாகம் செய்வார்கள். உலாயிக்க ஹுமுஸ் சாதிக்கும், அவர்கள் தான் உண்மையாளர்கள். யாருடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறதோ, யார் உறுதியான ஈமானை அல்லாஹ் மீது வைக்கலையோ, அப்போ நாம் சரியான முஸ்லீமாக இல்லை. நயவஞ்சகத்தை நம்மள்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. நான் முனாஃபிக்கா நீங்கள் கேட்கலாம், யாரும் யாருக்கும் பத்தோ கொடுக்கலாது. ஆனால் சில தன்மைகளை நான் சொல்லுவேன் பயானில். சொல்ல 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 உங்களுடைய நஃப்ஸோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஏதோ ஒரு இடத்துல நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கிறோம், ஒரு முனாஃபிக் தனத்தோடு இருக்கிறோம், நமக்கு உறுத்தும். அது எப்படி? கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுடைய உறுதியில் உச்சபட்சவராக திகழ்ந்தாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சில வாழ்வியல் நமக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தர்பியான கூப்பிட்றாங்க, இதுக்கு எத்தனை ஃபோன் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, எவ்வளோ தூரம் நேரில் அழைச்சிருப்பாங்க, திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணி ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி கூட கூப்பிட்டுருப்பாங்கல்ல. ஏன் கூப்பிட்றாங்க? எப்படியாவது கலந்துக்கிடணும். நாம் வச்சதுடைய நோக்கம் என்ன? இந்த மக்களுக்கு நல்வழியை, ஒரு ஒழுக்கத்தை, இஸ்லாமிய கல்வியை, ஈமானை பற்றி சொல்லிடணும், அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து அவங்களை நேர்வழிப்படுத்திடணும். இந்த பயானை கேட்கக்கூடிய ஒருவராவது இங்கிருந்து போகும்பொழுது ஒரு மாற்றத்தோடு போகணும். அத்தகைய நன்மை அல்லாஹ் எனக்கு கொடுக்கும்ன்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு என்ன நம்பிக்கை? வாரம் ஃபுல்லாக உழைச்சாச்சு, ஏதோ அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு பயான் கிடைக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு கருத்து, ஒரு குர்ஆன் வசனமோ ஒரு ஹதீஸோ சொன்னாங்கன்னு சொன்னால் அதை கேட்டு நான் அந்த அமலை செயல்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு. எல்லாமே ஈமான் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூட ஈமான் எப்படி இருக்குது, இன்னைக்கு நாம் வாழக்கூடிய நம்முடைய ஈமான் எப்படி இருக்கு ஒப்பிட்டு பாருங்களேன். கடை அடைக்கிறதுக்கு நேரம் இல்லை, பாய் தாவா செய்யணும் வாங்க நேரம் இல்லை, பாய் புக் ஸ்டால் போகணும் வாங்க நேரம் இல்லைங்க, ஒருத்தரை பார்த்து இஸ்லாத்தை சொல்லலாம் பாய் வாங்க நேரம் இல்லைங்க. ஏன் நேரம் இல்லை? கடையில் நான் இருந்தால் தான் வியாபாரம், நான் அடைச்சிட்டு போயிட்டோம்னா வியாபாரம் இல்லை. இப்போ யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிய? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிங்களா? வரக்கூடிய மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களா? அல்லாஹ் எதை சோதிச்சு பார்க்குறான்? உங்கள் ஈமானை சோதிச்சு பார்க்குறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 13 வருட வாழ்க்கை மக்காவில் இருக்குது. கடைசியாக 14வது வருஷம் அல்லாஹ்வுடைய வகையால் சொல்கிறான், நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போங்க. இந்த வரலாறை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் வாழ்க்கையோடு. இன்றைக்கி கடை அடைக்க முடியலை,
அதனால் பள்ளிவாசலோட தொடர்பு இன்னும் குறைஞ்சி போச்சு நினைக்கிறோம், வருத்தப்படுறோம். வருத்தப்பட்டாலும் போதுக்கு மனம் இல்லை, தொழுகைக்கு வர மனம் இல்லை, தாவாக்கு வர மனம் இல்லை, எதற்கும் மனம் இல்லை. காரணம் உலகத்தோட உலகமாக ஏதோ ஒரு விஷயத்தில் மூழ்கி கிடக்கிறோம். அல்லாஹ் வந்து உறுதி மிகுந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. அல்லாஹுடைய தூதர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? 13 வருட வாழ்க்கை மக்காவோட சொந்த ஊர்லங்க. இங்கே யார் பெரிய எதிரி இருக்க போறா? அபுஜஹில் இருந்தான், உத்பா இருந்தாங்க, உதைபா இருந்தாங்க, இப்படி தானே எல்லாம் சொந்தக்காரங்க. இந்த குறைஷிகள் தான் எதிரிகள். ஆனால் மதினாவுக்கு வந்த பின்னால் கொஞ்சம் நினச்சி பார்த்தோமா, யூதர்கள் இருந்தாங்க, நெருப்பு வணங்கி இருந்தாங்க, ஏராளமான கோத்திரங்கள் இருந்தது. இதை தவிர மதினாவை தாண்டி ரோம் பாரசீகம் பெரிய பெரிய பேரரசு இருந்தது. இதையெல்லாம் உடைய ஒரு நச்சு பாம்பு எது தெரியுமா? நம்மளோட இருக்கக்கூடிய முனாஃபிக்கள். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லார் பேரும் முஸ்லீம் பேராக இருக்கும். இதில் யாராவது ஒரு பேர் சுப்பையாவோ முருகனோ இருந்தால் கண்டுபிடிச்சிரும் இவன் முஸ்லீம் இல்லைன்ட்டு. ஆனால் அன்னைக்கு இந்த நிலைமை என்ன தெரியுமா? முனாஃபிக்குடைய பேரும் முஸ்லீமாக தான் இருக்கும். அப்துல்லான்னு இருக்கும், அல்லது வேறு வேறு பேரில் இருக்கும். முனாஃபிக்காக இருப்பான், பள்ளிவாசலுக்கு வருவான், தொழுவான், கூடவே இருப்பான், எவனே தெரியாது. பல்வேறு எதிரிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போன பின்பு உயிருக்கு பயப்படுறாங்க. ஒரு பயத்தோடு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு மத்தியில் மசூரா நடக்குது. தினம் தினம் ஒருத்தர் அல்லாஹுடைய தூரை பாதுகாக்கணும். அல்லாஹ் மீது ஈமான் வச்சா அப்படி வைக்கணுங்க உறுதியா. அல்லாஹுடைய தூதர் ஒரு சமயத்தில் சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா வாழை கீழே போடுற சத்தம் கேட்குது, அப்படி கையிலேருந்து தவறி விழுது. அந்த இரும்பு சத்தம் கேட்டோன்னு சொல்ல யாருன்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூரே, நான் தான் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் தைரியமாக தூங்க, நான் வெளியே நிற்கிறேன். அவர் நேசம்னா எப்படி? இங்கே வாப்பாக்கு மேலே, உம்மாக்கு மேலே, சொந்தக்காரங்க மேலே, துன்யாவுக்கு மேலே, என் ரசூல் எனக்கு மேலே, என் உயிருக்கு மேலே, அவர்களுக்கு மேலே அல்லாஹ். அந்த அல்லாஹுடைய தூரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். நீங்கள் தூங்குங்க, நான் நிற்கிறேன். நாங்கள் சில காலங்கள் ஓடுது. கண்ணியம் மிகுந்தவர்களே, அல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயம் 67 வசனத்தை இன்றைக்கி முடிச்சு நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் இருக்கிற நபியே, என்னுடைய வகையை நீங்கள் தாராளமாக எடுத்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இந்த தூதுத்துவ செய்தி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை விட்ட குற்றம் உங்கள் மீது சேரும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு கீழே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, வல்லாஹு யஹ்ஸிமுக மினன் நாஸ், மனிதர்களை விட்டு உங்களை நான் பாதுகாத்துட்டேன்றான்ல. எவனாலையும் ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. யாருடைய வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்கு. நீங்கள் உயிருக்கு பயப்படுறிய, பயமா இருக்குதா? இஸ்லாத்தில் சொன்னால் அடிப்பாங்கன்னு பயமா இருக்குதா? இஸ்லாத்தில் சொன்னால் அவங்களுக்கு கொலை செய்ய பயமா இருக்குதா? எந்த பயம் வேண்டாம். ஏன்? ஒரு பயம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் பாதுகாத்துட்டேன், நல்லா வாக்குறுதி கொடுக்குறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்பு அல்லாஹுடைய தூட ஈமான் எப்படி தெரியுமா? உச்சபட்சம் மேலே. உடனே வெளியில் வந்து சாதித்து சொன்னாங்க, சாதே தைரியமாக நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. காரணம் அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். குர்ஆன் வசனமாக இறக்கியிருக்கிறான், என்னை அவன் பாதுகாப்பான், எவரும் எதுவும் தீங்கு செய்ய முடியாது, நீங்கள் போங்கன்னாங்க. அன்னையிலிருந்து மவுத் வரைக்கும் தனியாக தான். அதுக்கு பின்னால் தான் பதிர்களோம். உஹது போர், எத்தனை போர்க்கிறங்கள். இன்னைக்கு பாலஸ்தீனில் அட்டகாசம் பண்ணுறானுங்கள்ல, இன்னைக்கு ஈரானில் அட்டகாசம் பண்ணுறானே. இந்த நெதன்யாகுவாக இருந்தாலும் சரி, ட்ரம்பாக இருந்தாலும் சரி, தளபதியாக களத்தில் எவ்வளோ நிற்கிற பார்த்துருக்கீங்களா? ஏய் விட்டு சும்மா நிற்பாங்க, எவனும் குறுக்கு சண்டை போட மாட்டான். அல்லாஹுடைய ரசூல் அப்படி இல்லை, வாளை எடுத்து எத்தனையோ போர்க்களங்கள், வாளுக்கு எதிரியுடைய வாளுக்கு சமீபத்தில் நின்னாங்க. உஹது கடத்தில் பல் உடைக்கப்பட்டுச்சு தான், ஆனால் கொலை செய்ய முடியல. உமர் பின் கத்தாப் அவர்கள் கூட மரண தருவா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஃபஜ்ருடைய நேரத்தில் எல்லாரும் வராங்க பள்ளிவாசலுக்கு. அவர் சப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு முன்னாடி நின்று இமாம் தொழுக வைக்கிறாரு. முதல் சப்பில் நிற்கக்கூடிய ஒரு முனாஃபிக் கத்தி எடுத்து குத்துறான். அல்லாஹுடைய ரசூலை அப்படி கூட நெருங்க முடியல. என்ன காரணம்? அல்லாஹை மீது வச்ச அந்த உச்சபட்ச ஈமானது. ஈமானுடைய உறுதினா அப்படி வைக்கணுங்க. இன்னைக்கு நான் இல்லைன்னா வியாபாரம் நடக்குன்னு நினைக்கல. என்ன நினைக்கிறேன் நீங்கள்? நான் இல்லைன்னா வியாபாரம் நடக்காது. அப்போ யார் மேலே நம்பிக்கை இல்லை? அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. கஸ்டமர் வந்தால் கண்டிப்பாக நான் இருக்கணும் பாய். எப்படி வரவங்க கஸ்டமரு? அல்லாஹ் தானுங்க உங்களுக்கு கொடுக்கணும், அல்லாஹ் தானே அமைச்சு வைக்கணும். உங்களுக்கு என்ன ரிஸ்க்கோ எல்லாம் எழுதிட்டான்ல விதியில், நீங்கள் அதை நம்பலல்ல. அப்போ நம்முடைய ஈமான் என்பது தடுமாற்றத்தில் இருக்குது. இந்த ஈமான் அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கடையில் தான் இருக்குது. அவன் இப்படி மாற்றுவான், அது இப்படி மாற்றுவான். முஸ்லீமாக இன்னைக்கு இருக்கிறோம், நான் முஸ்லீமாக தான் மௌத்தா போனா யாருக்கும் தெரியாது. என்னுடைய கடைசி மூச்சு, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வருமா? அல்லது என்னுடைய பிள்ளைகள்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க, முஸ்லீமாக தான் மௌத்தா போன எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? எதுவும் இல்லை.
எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ் என் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, இந்த மார்க்கத்தில் இருந்து உறுதியாக முஸ்லீமாக மௌத்த வைக்க. இப்படி கேட்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச ஒரே ஆயத்து, தொழுகைக்கு தனியாக தான் பள்ளி ரசூலுக்கு வருவாங்க, வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க, படைகளில் போருக்கு போகும்பொழுது முன்னாடி நிற்பாங்க. எவனாலும் எதுவும் பண்ண முடியலையே. அல்லாஹ்வுடைய வாக்கு அப்படி நம்பணுங்க வசனத்தை. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த குர்ஆனை நன்மைக்காக என்ன பண்ணுறோம், அரபியில் ஓதுறோம், புரிவதற்கு தமிழில் ஓதுறோம். எதை மறந்துன்னு தெரியுமா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறத மறந்துடும். அதனால தான் நமக்கு அந்த மகத்துவம் புரியல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு நம்பிக்கை கொண்ட நபித்தோர்கள் எப்படி நம்பினாங்க, இது அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பினாங்க. ஒரு மாற்றம் வந்தது. ஈமானை உச்சபட்சமாக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இஸ்லாத்தை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட கேட்டதுக்கு முன்னால் யார்கிட்டையும் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு என் உள்ளத்தை புரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நாங்கள் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பயான்லாம் பேசலை, ஒரே வார்த்தை, குல் ஆமன்து பில்லா, நீ அல்லாஹ்வை நம்புப்பா, அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொல்லு. அதில் உறுதியாக இருந்தாங்க. ரெண்டே விஷயந்தான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுன்னு சொன்னால் உறுதியாக இருந்துடும், தடுமாற்றமே இருக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுற, அவர்கள் தான் உலாய்க்க ஹும் சாதிக்கணும், உண்மையாளர்கள். எவனுடைய உள்ளத்தில் அது தடுமாற்றம் இருக்குது, சரியான முஸ்லீமாக வரல. ஈமான் அப்படி தானே இருக்கும், அது அப்படி நிற்காதுங்க. ஈமானு அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கும். இந்த பயானில் போய் எல்லாம் கவனிக்கிறீங்க, கரெக்டாக இருக்கும். முடிச்சுட்டு வெளியில் போங்களேன், மறந்துடுவீங்க. இந்த மறதி என்னது, ஒரு பெரிய, அது ஒரு அருட்கொடை தான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். ஏன் இல்லைன்னா வீட்டுக்கு போக மனசு வருமா? நிற்க ஆணவங்களுக்கு தெரியும், பொண்டாட்டி பேசுகிற பேச்சுக்கு மறதி மட்டும் இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியுமா, உட்காந்து பேச முடியுமா? எல்லாம் மறந்துட்டு போனால் தான் வாழ்க்கை நடத்த முடியும். அதுவும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை. ஆனால் ஹந்தலான்னு சொல்கிறாங்க ரலியல்லாஹு, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும்போது சரியாக தான் இருக்கிறேன், சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது உள்ளே போகிற மாதிரியே இருக்குது, நரகத்தை பற்றி சொல்லும்போது பயமாக இருக்குது, வீட்டுக்கு போயிட்டேன்னா மனைவி பிள்ளையை பார்க்கும்பொழுது எல்லாம் மறந்துடுறானுங்க. இது முனாஃபிக் தானமா? நமக்கும் அதே சந்தேகம் தான். அப்போ நான் முனாஃபிக்கா? அபூபக்கர் சித்திக் அவன்கிட்ட சொல்லும்பொழுது அவங்களும் சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தானே இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியே இருக்கணும்னா நீ மலக்காத்தான் இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்து பாவம் செஞ்சுட்டா உடனே திரும்பிடணும். அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால், ஈமானிய உறுதி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் திரும்புறீங்க என்பதை அல்லாஹ்வுடைய இது பண்ணுறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்னும் ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் நம்மளுது ஈமானிய உறுதியை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையோட ஒத்து போதா இல்லையா? ஜும்மா எவ்வளோ முக்கியமான நாளுங்க. இந்த ஜும்மாவை ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சமுதாய மக்கள் பாருங்கள், முஸ்லீம்கள் தான். ஜும்மாவை ரசூலுல்லாஹ் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை ஜும்மான்ற அத்தியாயத்தில் கடைசி வசனத்தில் எல்லாம் சொல்லி காமிப்பான். அது 11வது வசனம். நபியே உங்களை நின்ற நிலையில் அவங்களுக்கு விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஜும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு வியாபார கூட்டம் வருது. இந்த ஒட்டக கூட்டத்தை பார்த்தோன்னே, அங்கே வேடிக்கையை பார்த்தோன்னே ஜும்மா கேட்டுக்கொண்டு மக்கள் விடுறாங்க, ஏஞ்சி போயிட்டாங்க. 10 பேர் 12 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்லியே காட்டுறான். அந்த மக்களத்தில் நீங்கள் சொல்லுங்க, இங்கே இருக்கக்கூடிய வியாபாரமோ வேடிக்கையோ பெருசு கிடையாது, அல்லாஹ்விடம் எது இருக்குதோ அதுதான் பெருசு. எது? சொர்க்கம் தான் பெருசு. உணவளிக்கக்கூடியதில் அல்லாஹ் தான் மேலானவன், நல்லா சொல்லி காட்டுறான். இந்த வசனம் எத்தனை ஆண்களுடைய உள்ளத்தை புரட்டுச்சு, நம்ம வீட்டுடைய பெண்களுடைய உள்ளத்தை புரட்டுச்சா? இன்னைக்கு எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம்? எனக்காகவா, நமக்காகவா? கிடையாது. எனக்கு பின்னால் என் பிள்ளைகளுக்கு வேணும், எனக்கு பின்னால் என் குடும்பம் நல்லா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ இறந்த பின்பு 3 காரியம் பின்தொடர்ந்து வரும். உன்னுடைய பொருளாதாரம் வரும், உன் குடும்பம் வரும். எது வரைக்கும் வரும்? கபுர்ஸ்தான் வரைக்கும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, 3ல் 2 திரும்பிடும்டா, 1 மட்டும்தான் உன் கூட இருக்கும். எது? அல்லாஹ்வுக்காக நீ செஞ்ச அமல் தான். நீ தொழுத தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தானம் தர்மம், வேற ஒரு நன்மையான காரியம், எதுவெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்காகவே நீ செஞ்சியோ அதுதான் உன் கூட இருக்கும். நாங்கள் சொல்லலாம். அப்போ நான் எவ்வளோதான் பொருளாதாரம் சேர்த்து வச்சாலும் என் கூட வராதா? என் குடும்பத்தார் கூட வர மாட்டாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, யௌம யஃபிருல் மர்உ, ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நடந்தே தீரும், சந்தேகமே கிடையாது. இப்படி நம்பினாங்க சகாபாக்கள். அந்த நாள் கண்டிப்பாக இருக்கு, நடந்தே தீரும், உங்கள் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான், விசாரிப்பானாங்க. இந்த விசாரணைக்கு பயந்த சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள் வாழ்க்கையை மாற்றி காமிச்சாங்க. பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயங்க, மறுமையில் என்ன ரப்பு விசாரிப்பான்ற பயம் இருக்குல்ல. ஒரு உம்மா, ஒரு பெண்மணி, நம்முடைய வாழ்க்கை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே,
விபச்சாரம் பண்ணிட்டேன், சினா பண்ணிட்டேன், சாட்சி என் வயிற்றில் உள்ளது குழந்தைன்னாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கண்கால் செய்யக்கூடிய விபச்சாரம் உங்களுக்கு தெரியும். ஆபாசமான படங்களை பார்க்குறோம், அது பாவம்னே உறுத்தலை, அது பாவம்னே தெரியலை, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விளம்பரத்தை உருப்படியாக பார்க்க முடியல, அங்கும் ஆபாசமான காட்சி. செல்ஃபோனை தனியாக பார்க்க முடியல, ஆபாசமான காட்சி. இன்றைக்கி ஏராளமான ஆபாசம் நிறைந்த உலகமாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அது பாவம் நினைக்காம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு இருந்த பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க, தான் செஞ்ச மிகப்பெரிய தவறு மறைச்சிருக்கலாம், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க சொல்ல போய் தான் தெரியும். அவங்களே வந்து சொல்கிறாங்க, நீ விபச்சாரம் பண்ணிட்டேன், என் வயிற்றில் குழந்தை இருக்குது சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை தண்டிப்பது சரிதான். அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, போய் பெற்றுட்டு வானாங்க. பெற்றுட்டு கையோட கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பால் யாருமா கொடுப்பா, 2 வருஷம் பால் குடி சட்டம் இருக்குது, அதை நிறைவேற்றிட்டு வா. ஏங்க தான் செஞ்ச தப்பை வெளியே சொல்லாமல் மறைக்கலாங்க. நம்ம அப்படி தான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் உண்மையிலே என்ன பண்ணுறான், நம்மளை மன்னிக்கிறான், நம்ம கண்ணியமாக நடத்துகிறான், வெளியே காட்டலை. நிறைய பேருடைய பாவம் உங்களுக்கு தெரியும், நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கன்றது. அந்த பெண்மணி தான் செஞ்ச பெரிய பாவத்தை மறைக்காம அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்லிக்க என்ன காரணம் தெரியுமா, அந்த நாள் கண்டிப்பாக நடக்கும், என் முன்னாடி நிற்பீங்க, நான் விசாரிப்பேன்ற பயம்தான் அது. அப்போ அந்த விசாரணைக்கு பயந்து அல்லாஹ் மீது உறுதி மீது நம்பிக்கை வைத்து நாளைக்கு அவன்கிட்ட நிற்கக்கூடாது. அவன் என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக பார்க்கணும், அவன் முகத்தை எனக்கு காட்டணும், ரப்ப என்னை மன்னிக்கணும், பொறுத்து வேணும், சொர்க்கத்தை தரணுன்ற ஆவல் அது. அதற்காக இந்த உலகத்திலே அதை முடிச்சிடணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 வருஷம் பால் கொடுத்துட்டு வாங்க. பால் கொடுத்த பின்பு 2 வருஷம் கழித்து வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொறுப்பேற்று விட்ட குழந்தைக்கு எப்படிப்பட்ட தண்டனை, சாகுற வரைக்கும் கல்லால் எரிஞ்சு கொள்வது. நடக்கிற காரியமாங்க, எவ்வளோ பெரிய தண்டனை. அந்த பெண்மணியை உயிர் பிரிந்தது. அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு ஈமானுடைய உச்சபட்சமாக அது பார்க்கப்பட்டு சொன்னால், இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவத்துக்கு இப்படி பயப்படுறோமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இருக்கிற வார்த்தை எது? கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கு, மறுமை நாள் இருக்கு, சந்தேகத்துக்கு இடமே இல்லை, கண்டிப்பாக நடக்கும், விசாரணை இருக்கும், என் முன்னாடி நிற்ப, நான் கேட்பேன்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, அந்த வசனத்தை நாமளும் படிச்சிருக்கிறோம். என்ன மாற்றம் வந்துச்சு? உண்மையிலே சின்ன சின்ன விஷயமா அசால்ட்டாக கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு கூட பயந்தார்கள் சகாபாக்கள். அதுதான் அல்லாஹ் கொடுத்த வெகுமதி. ரலியல்லாஹு அன்ஹு வரலாம். நமக்கு அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பானா? வாழ்க்கை அப்படி தான் இருக்குதா? எல்லாத்துலேயும் முனாஃபிக் தனம் இருக்குதா இல்லையா? தொழுகையில் சோம்பேறித்தனம் இருக்குதா இல்லையா? இது யாருடைய குணங்க? இதுதானே என்ன, இங்கே வந்து நிற்கும் பொழுது அல்லாஹை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கான்ற நம்பிக்கை நம்ம தொழுகிறோம். அந்த அல்லாஹை பார்க்கும்போது எவ்வளோ ஆர்வமாக வரணும். இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறீங்க தொழுகைக்கு? அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களே யாருடைய தன்மன்ட்டு, வைதா காமு இல்லை சொலாத்தி காமு குசாலா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நயவஞ்சகம் தான் அப்படி தொழுவான். எவெல்லாம் சஃப்பில் நின்று சோம்பேறித்தனமாக நிற்கிறியோ, அலட்சியப்படுத்தி நிற்கிறியோ, உன் அத்தனை பேர்ட்டையும் நயவஞ்சகத்தனம் இருக்குது, மறுக்க இயலாது. எல்லாருக்குமே தெரியும். என் தொழுகையில் சுறுசுறுப்பாக நான் தொழுகிறேனா, ஆர்வத்தோடு தொழுகிறேனா, எதிர்பார்ப்போடு தொழுகிறேனா, அல்லாஹ் கூட பேசுகிறானா, என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கேட்குறானா, கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு கண்ணியப்படுத்துவான். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் எப்படி இருக்கிறீங்க, உழு செய்கிறதுல அலட்சியம், சோம்பேறித்தனம். சில மக்கள்லாம் இந்த மகரிப்புடைய தொழுகைலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நிற்பாங்க, முன்னாடி வருவாங்க, உழு செய்வாங்க, உள்ளே வர மாட்டாங்க, ஃபஸ்ட்டு தப்புக்கு வர மாட்டாங்க. ஏன் பாய், கடையை திறந்து போட்டு வந்திருக்கேன் பாய். அதனால் என்ன, முன்னாடி என்னென்னா டக்குன்னு இமாம் முடிச்சிடுவார், பின்னாடி 2வது ஜமாத்து நடக்கும், எந்திரிச்சு போக முடியாது. கடைசி அந்த வாசல் பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கோங்க, சலாம் கொடுத்தோன்னு எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். தொலையில் தப்பித்தவர் இமாம் பெரிய சூரை ஓதிட்டார், முடிஞ்சு போச்சு. சலாம் கொடுக்குற வரைக்கும் உள்ளத்தில் என்ன தொழுது என்னமோ வரும், இமாமை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படா அந்த ஆள் முடிப்பான்? எந்த சிந்தனையும் இல்லை. எதற்காக தொழுவந்தோம் சிந்தனை இல்லை, யாருக்காக தொழுவந்தோம் சிந்தனை இல்லை, யார் முன்னாடி நிற்கிறோம் சிந்தனை இல்லை. எல்லாம் நயவஞ்சங்களுக்கு தான் தன்மை இருக்கும், ஒரு முஸ்லீமுக்கு இருக்காது. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த அலட்சிய போக்கு இருக்குன்னு சொன்னால் உடைய ஈமானில் தடுமாற்றம் இருக்குது. பாவங்கள் செய்யும் பொழுது ஈமான் குறைஞ்சிரும். ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உச்சபட்சம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசி என்ன, ரோட்டில் போகும்போது ஒரு பொருள் கிடைக்குது, ஆணியோ கல்ல கிடைக்குது, எடுத்து தூர போடுறீங்க. எதுக்காக போடுறீங்க? அல்லாஹ்வின் நம்பிக்கையை வைத்து இதற்காக நன்மை தரும் நம்பிக்கை நீங்கள் போடுறீங்க. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய திரும்ப நல்வழிப்படுத்துகிறாங்க, நேர்வழிப்படுத்துகிறாங்க. ஆனால் கண்ணியம் மிகுந்தவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அடிப்படையில் உச்சபட்சமாக அல்லாஹ்வின் நம்பிக்கையை வைத்து தன்னுடைய தவறையெல்லாம் உலகத்திலே முடிக்க பார்த்தாங்கன்னு சொன்னால் காரணம் ஒரு விஷயந்தான், ஈமானிய உறுதியது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், நபி அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள்,
உணவளிக்கிறதுல நான் போதுமானவன், நான் ரிஸ்க்கை கொடுப்பேன்ப்பா. யாருக்கா அந்த வசனம் புரட்டி போட்டுச்சாங்க உள்ளத்தை? இன்றைக்கி வருமானம் தேடுறோமே, அப்படியே உலகத்தோட மூழ்கிறோமே. நீங்கள் வெளியில் சென்று என்னைக்காவது பார்த்துருக்கோமாமே, சிந்திச்சு பார்க்குறோமா? அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பறவைகள் போகுது, லட்சக்கணக்கான பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, மீன்கள் இருக்குது, ஏராளமான படைப்புகள் இருக்குது. இது யாருக்காவது நாம் கொண்டு போய் சோறு வைக்கிறோமா, அல்லது உணவு கொடுக்குறோமா? அல்லது பறக்கக்கூடிய பறவைகள் முதுகில் சாப்பாடு தூக்கிட்ட போகுது? அது எந்த உயிரினமாவது அப்படி இருக்குதா? எதுவும் கிடையாது. எல்லாம் காலை எஞ்சி வெளியில் போகுது, வயிறு நெஞ்சு வீட்டுக்கு வருது. நாம் தான் என்ன பண்ணுறோம்? நம்பிக்கையெல்லாம் அடைகிறோம். அதுங்களுக்கு தெரியுது, படைச்சவன் தண்ணி ஊற்றுவான், கண்டிப்பாக ரிஸ்க்கை கொடுப்பான், அவளை பகலில் தைரியமாக போட்டு போகுது, எந்த தயக்கமும் உள்ளதுக்கு. ஆனால் எல்லா அருள்கொடைகளும் அனுபவித்து வாழக்கூடிய நாம் நன்றி கெட்டவளாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தொழுகைக்கு என்ன பண்ணுறோம்? வியாபாரத்தை காரணம் காட்டுறோம். தாவாக்கு என்ன செய்கிறோம்? வியாபாரத்தை காரணம் காட்டுறோம். எல்லா அமல்களுக்கும் பின்னால் காரணம் எது? வியாபாரம், வியாபாரம், வியாபாரம். இந்த வியாபாரத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், அதை விட அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் சிறந்தது. உறுதி மிகுந்த ஈமான் வைங்க, ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுப்பன்ற நம்பிக்கை வைங்க. ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? உங்கள் ஈமானில் தடுமாற்றம் இருக்குன்னு சொன்னால் முனாஃபிக்கு தான் தடுமாற்றம் இருக்கும், ஒரு முஸ்லீமுக்கு இருக்காதுன்ற அல்லாஹ். இப்போ கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்னும் ஏராளமான சமூகத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயம் எவ்வளோ அருமையான ஒரு விஷயங்க. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உதாரணமாக, படிப்பினையாக நமக்கு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நபியே உங்கள் மனைமர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இந்த உலகம்தான் தேவைன்னு சொன்னால் இப்போவுமே தலாக் விட்டுருங்க, அவங்க போட்டு அவங்க வாழ்க்கை பார்த்துக்கிட்டோம். அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் தான் முக்கியம், மறுமை தான் முக்கியம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டோம்? உங்கள்கிட்ட இருந்து வாழட்டுன்றாங்களா? எதுக்காக சொன்னால் தெரியுமா? 17 வயசில் ஆயிஷா அம்மா இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. 20 வயசுக்குள்ளே அவங்க வாப்பா மௌத்தா போயிட்டாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்மணிக்கு 2 தூண்கள்னால் இது, ஒன்று வாப்பா, ஒன்று கணவர். இப்போ 2 பேரும் மௌத்தா போயிட்டாங்க ஆயிஷா அம்மாவுக்கு. அதுக்கு பின்னாடிய வாழ்க்கை என்னங்க? அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான், வாழ்க்கை வறுமையாக தான் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டுவாங்க பொழுது எல்லா மனைமர்களும் உம்மாமர்களும் சொன்ன பதில், வல்லாஹி சத்தியமாக சொல்கிறோம், பச்சை தண்ணி தான் வீட்டில் இருக்குது. ரசூலுல்லாஹ் போய் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வாழ்க்கைங்க, குடிப்பதற்கு தண்ணி மட்டும்தான் இருக்குது, சாப்பிட ஒரு உணவும் இல்லை, பேரிச்சம்பழம் கூட அன்றைக்கி இல்லை. அந்த நிலைமையில் குடும்பம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இவ்வளோ வறுமையில் தான் நான் வச்சுருக்கேன், சோதிக்கிறேன் உங்களை, இதை விட மறுமை சிறந்தது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைமர்கள் உலகத்தை விரும்புகிறாங்களா, மறுமை விரும்புகிறாங்களா? உலகத்தை விரும்புகிறாங்கன்னா இப்போவுமே போட்டோம், தலையை கொடுத்து அனுப்புங்க. மறுமை தான் முக்கியம். உங்களுடைய காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் பொறுப்பேற்பான், அல்லாஹ் உணவு கொடுப்பான் நம்பிக்கை இருந்தால் அவங்க உங்களோட இருக்கட்டும். 20 வயசுக்குள்ளே கணவர் மௌத்து, வாப்பா மௌத்து, அல்லாஹுடைய தூதர் போனதுக்கு பின்னால் கண்ணியம் மிகுந்தவங்களை யார் உணவு கொடுத்த ஆயிஷாமாக்கு? யார் பொறுப்பேற்று பார்த்தா? அல்லாஹ் இங்கே ஆழமான ஒரு நம்பிக்கை, அளவில்லாத ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இருக்குதா? நிறைய தகுதிகளில் ஆட்டங்கானக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? திருமண விஷயத்தில் பெண்புள்ள பிள்ளையை பெற்று வச்சிருப்பாரு, வயசு 30 ஆகும், 32 ஆகும், தகுதி மாப்பிள்ளை வருவார்னு பார்ப்பாங்க, கிடைக்காது, சோதனையாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறது தெரியுமா? டக்குன்னு அங்கங்கே பார்த்து, வேறு வழி இல்லை, வேறு கொள்கையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுமே, டக்குன்னு கட்டி கொடுத்துட்றாங்க. நடக்குது. இதை ஊர் சைடில் பார்த்து அந்த கிறிஸ்தவர்கள் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க ஹிந்துலேருந்து கிறிஸ்துவனாக மாறிடுவாங்க, மாப்பிள்ளை கிடைக்காது, வசதி வாய்ப்பை பார்ப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறதுனா இந்துக்கள்லேயே அவங்க சொந்தக்காரில் கல்யாணம் முடிச்சு வச்சுருது. இது கிறிஸ்டினாக இருக்கும், அது இந்துவாக இருப்பார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் மீது நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணுறோம்? வேறு வழி இல்லை, வயசு கூடிக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை, திருமணம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறானே கண்ணியம் மிகுந்தவர்களே, எவ்வளோ பெரிய வரலாற்று சம்பவம் இருக்குது. இணை வைக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளோதான் உங்களை கவர்ந்தாலும் சரி, கொள்கை வேறையாக இருக்குது, அதை விட நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை சிறந்தவன் நல்லா சொல்கிறான்ல, உம்மு சுலைம் ரலியல்லாஹு. நினச்சி பாருங்கள், ஏற்கனவே திருமணமாகி கணவர் இழந்துட்டாங்க, புள்ள 10 வயசில் இருக்குது, அனஸ் இருக்கிறாரு, அபூதல்ஹா இஸ்லாத்துக்கு வரல, கேட்குறாங்க, தனக்கு தேடி வந்த வாய்ப்புங்க, அழகான வாலிபர், அவர் ரொம்ப பணக்காரரு, அவரை யாரும் மாட்டம் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் அந்த உம்மா சொன்ன பதில், நீங்கள் முஸ்லீமாக இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் வாக்கு கொடுத்துருக்குறான், முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணுன்ட்டு, நீங்கள் முஸ்லீமாக மாறினா நான் நிக்கா செஞ்சுக்கிறேன். நாங்கள் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? திருமணம் செஞ்சு சிறந்த ஜோடியாக வாழ்ந்தாங்க.
இந்த வரலாறு எல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்குது, கேட்கும்போது நல்லா இருக்குது. எல்லாமே என்ன பண்ணுறோம்? நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ் நம்புறீங்களா? நம்புகிறோம். ரசூலை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம். எல்லாம் சரிதான் பாய், வாழ்க்கையில் செயல்படுத்தலையே. காரணம் சந்தேகமாக இருக்குது. என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, சந்தேகம் வந்துருச்சு, தடமாற்றம் வந்துருச்சு. யார் மீது? அல்லாஹ் மீது. ஏன் இன்னும் அல்லாஹ் மாப்பிள்ளை அனுப்பலை? அதனால் என்னங்க, இன்னும் நம்பிக்கை வைங்க, வயசு போய்கிட்டு இருக்குல்ல. அப்படியே தப்பி தவறி தௌஹீத் மாப்பிள்ளை வந்தாலும் இன்னொரு ஓட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? அவர் வசதி வாய்ப்பு எப்படின்னு பார்க்குறாங்க. அவர் ஏழை தான், ஆனால் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறார், கொள்கைவாதியாக இருக்கிறார். அதை பார்க்குறதில்ல. என் பிள்ளை போய் கஷ்டப்படுறதா? வசதி வாய்ப்போடு இருக்குன்றீங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு ஈமானிய உறுதினா அப்படி இருக்கணுங்க. பெரிய வரலாறு அது. அல்லாஹ்வுடைய ரசூல் போய் பொண்ணு கேட்குறாங்க. பொண்ணுடைய வாப்பம் இருக்கிறாங்க, உம்மாம் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? ரசூல்லாவே வந்து கேட்குறாங்கன்னா நான் தைரியமாக நிக்கா பண்ணுன்னு பண்ணாங்கல்ல. யார் மீது உள்ள நம்பிக்கை? அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை. திருமணமாய் கொஞ்ச நாள் கூட வாழல, அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பினால போருக்கு போகிறாங்க. 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலைமையில் சுற்றி 7 பேர் செத்து கிடந்தாங்க காஃபிர்கள். இவருக்கு 2 கையும் இல்லை, மௌத்தா கிடக்கிறார். அந்த ஜுலைபீப் அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் கையில் தூக்கி வச்சு என்ன பண்ணுறாங்க? இந்த கைகள் ஜுலைபீபுடைய கைகள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வர மாதிரி கையில் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் ரொம்ப குள்ளும் ஆள், ரொம்ப வசிக்கிற முகம்னா இல்லை, ரொம்ப அருவருப்பத்தக்க தோற்றமாக தான் இருப்பார். அவ்வளோ குள்ளமானவர். திருமணமான ஒரு வாழ்க்கையில் கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது அவரால். ஏன்னா அவ்வளோ உதாசீனப்படுத்தக்கூடிய மக்கள். யாருமே அவர் பொருட்டை நினைக்கல. இவருக்கும் தன்னை பண்ணுற உணர்வு இருக்குமென்று யாருக்கும் தோணவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தெரியுமா? எனக்கு இருப்பது போல உணர்வு அவனுக்கும் இருக்கு. அவனுக்கு முஸ்லீமாக இருக்கிறான், அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுன்ற என்ன பண்ணுறாங்க? எண்ணம் ரசூலுக்கு மட்டும் தான் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் தான் பொண்ணு கேட்டு போனாங்க, திருமணம் செஞ்சு வச்சாங்க. போர்க்களத்துக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது முதல் ஆளாக வந்தாருங்க. அவர் நினச்சிருந்தா வீட்டில் இருந்துக்கலாம்ல. எனக்கு திருமணம் ஆகுமான்ற சந்தேகம், அழகான பொண்ணு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன், அடுத்த போரில் பார்த்துக்கலாம் நினச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் தான் கொடுத்தான், அவனுக்காக தான் நான் வாழ்கிறேன், அவனுக்காக தான் என் உயிரும் போகணும். முன்னாடி போர்க்களத்துக்கு போகிறாங்க, சண்டை போடுறாங்க, சுற்றி 7 பேர் மௌத்தா கிடக்குறாங்க. 2 பேருடைய கை, அவர் 2 கையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எல்லாரும் தேடி பாருங்க வந்தாச்சா. சகாபாக்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் வந்தாச்சு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சில ஜனாசாக்கள் இருக்க எடுத்தாச்சு. 3 வாட்டி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 4வது அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, ஜுலைபீபை காணும், தேடி பாருங்கப்பா. தேடி பார்க்குறாங்க. அந்த 7 காஃபிர்களுக்கு மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு உருவம் கிடைக்குது. அப்புறம் தான் பார்க்குறாங்க ஜுலைபீப். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, அழுகுறாங்க தேம்பி தேம்பி. என்னுடைய ஜுலைபீப், என்னுடைய ஜுலைபீப். கையில் அப்படி தூக்குறாங்க, சின்ன பிள்ளை தூக்குற மாதிரி. 2 கையும் இல்லை. அந்த 2 கைக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் அவங்க கையை வச்சு அழுகுறாங்க. இது உன்னுடைய கை ஜுலைபீப், உன்னுடைய கை. அல்லாஹ்வுடைய தூதரை இறக்கி அடக்கம் பண்ணாங்க. எப்படிப்பட்ட நன்மைங்க அது, எப்படிப்பட்ட விஷயம். ஒரு கை தானே ஃபஸ்ட்டு வெட்டப்பட்டிருக்கும், அது ஒரு கை வெட்டப்பட்டு ஓடி இருக்கலாம்ல, ஓடலை பாருங்க. இன்னொரு கையை வச்சு வாழ்றது, சண்டை போட்டுருக்கிறாருன்னா அதானே ஈமானுடைய உச்சபட்சம். எனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கின்ற நம்பிக்கை இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு அல்லாஹ் மீது வைக்கிறோமா? என் வியாபாரத்தில் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பான், கொஞ்ச நேரம் தானே, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வரேன், பாய் தாவா செய்ய கூப்பிடுங்க வரேன், எனக்கு கிடைச்ச இந்த இஸ்லாத்தில் மக்கள்கிட்ட சொல்லணும், எனக்கும் அவகாசம் கொடுங்க நான் வரேன். யாருக்கு நம்பிக்கை இருக்குது? எவருக்கும் நம்பிக்கை இல்லையே கண்ணி மிகுந்தவர்களே. அதுபோல் அல்லாஹ்வுடைய தூடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நமக்கு இருக்குதா இல்லையா? அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டாலே அவருடைய ஈமான் அதிகரிக்கின்றான். ஒரு வசனத்தில் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை அச்சுறுத்துவான், அவன் கேவலமான அசிங்கமான காரியத்தை தான் உங்களுக்கு ஏவுவான். இது நடக்குதா இல்லையா? நம்ம உள்ளத்தில் தப்பான விஷயத்தை போடுறது யாரு? ஷைத்தான். தூண்டுறது யாரு? ஷைத்தான். அழகாக்கி காட்டுறது யாரு? ஷைத்தான். எல்லாம் தெரியுது, தெரிஞ்சுதான் பாவம் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், தெரிஞ்சுதான் செய்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வின் உள்ள பயம் நமக்கு இல்லை, நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை? நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை விசாரிப்பான்ற இந்த பயம் நமக்கு இல்லை, நம்பிக்கை இல்லை. சகாபாக்கள் சகாபிய பெண்மணி பயர போய் தான், அந்த பயம்தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் செஞ்சாலும் கேவலமான காரியம்தான் அது. எவருக்கும் பயப்படலை, மற்றவங்க கேவலம் பார்ப்பாங்கன்னு நினைக்கல. அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினா போதும், நாளைக்கு அவன்கிட்ட போய் நிற்கக்கூடாது. அதுக்கு இந்த உலகத்தில் எவருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தைரியமாக ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. ஒப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கி பொய் பேசக்கூடிய, புறம் பேசுகிறவங்க, அல்லது இன்னும் நம்ம காரியத்தில் ஈடுபடுறவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? பாய் மோசடி செய்யாமல் வியாபாரம் பண்ண முடியுமா?
இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கடையில் நம்பி, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் கடையை நடத்த முடியும் நினைக்கிறோம். யாருக்கு நீங்கள் பயப்பில்லை? அல்லாஹ்வுக்கு பயப்பில்லை. எந்த பொருளை மோசடி செய்கிறீங்களோ மறுமையில் கொண்டு வரப்படும் விசாரிக்கப்படுகின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, அது தெரியும். பொய் சொல்கிறது பாவம்னு தெரியும், தெரிஞ்சு தான் பொய் பேசுகிறோம். அப்போ நம்ம ஈமான் என்ன சரியா இல்லை, உறுதி இல்லை. அதில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் மீது தவக்கலத்தை வைத்து ஈமான் உறுதியை மேற்கொண்டால் பொய் ஹராம்னா ஹராம் தான், புறம் ஹராம்னா ஹராம் தான், ஆபாசம் ஹராம்னா ஹராம் தான். எந்த சூழ்நிலை நினைக்க மாட்டான். சகாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க, ரசூல் அப்படி தான் இருந்தாங்க. கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஏராளமான விஷயத்தில் நமக்கு என்ன பண்ணுறான், சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினச்சி பாருங்கள், சொல்லிக்கிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, ஒரு மாதம் கூட பயன் எடுக்கலாம். கடைசி 3 வருஷம் தாங்க அல்லாஹ்வுடைய தூர் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 13, இது ஒரு 7, 20 வருஷம் கழித்து தான் இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூலா பிரச்சாரம் பண்ணி 20 வருஷம் கழித்து இஸ்லாத்துக்கு வந்தவர். ஆனால் என்ன நிலைமை தெரியுமா, அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ் அபூ ஹுரைராவுக்கு தெரியும், உமர் அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ் அபூ ஹுரைராவுக்கு தெரியும். ஏன், ஆயிஷாமாவுக்கே தெரியாத ஹதீஸு அபூ ஹுரைரா அவங்களுக்கு தெரியும். 3 வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க, என் வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும். அவரே சொல்கிறாரு, எனக்கு உழைக்க தெரியாமல் இல்லை, நான் வாலிபனாக தான் இருந்தேன். பசி கிறக்கத்தில் மயங்கி ரோட்டில் படுத்து கிடப்பேன். என்னை பைத்தியக்காரன் சொல்லி என் மேலே மிதித்து மிதித்து ஏறி விளையாடுவாங்க. நான் பைத்தியக்காரன் இல்லை, பைத்தியக்காரன் கத்துவேன். சாப்பாடு கேட்க வெக்கப்பட்டு குர்ஆன் வசனத்தை காமிச்சு நான் கேட்பேன். அவர் சொல்கிறார், குர்ஆன் வசனத்தை காமிச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? அபூபக்கர் சித்திக்கிட்ட கேட்குறாங்க, அவங்க அந்த குர்ஆன் வசனத்துக்குள்ள விளக்கத்தை தான் சொல்கிறாரு. இவர் பசியில் இருக்காருன்றது அவருக்கு விளங்கலை. உமர் அவங்க வராங்க, அவரும் அப்படி தான் செய்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக வந்தாங்க, குர்ஆன் வசனத்தை கூட பார்க்கல, அபூ ஹுரைராவோட முகத்தை பார்க்குறாங்க, வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிறாங்க. சரியான பசி. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் பால் இருக்குது, ஒரு செம்பு தான் இருக்குது. அவர் நினைக்கிறாரு, இந்த ஒரு செம்பு பால் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, மற்றவங்களையும் போய் கூப்பிட்டு வாங்கன்றாங்க. இவர் போகிறவர் புலம்பிக்கிட்டே போகிறாரு, இருக்கதே ஒரு செம்பு தான், எனக்கே பத்தாது, எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் எப்படி பத்தும் நினைக்கிறாரு. திரும்ப பார்த்தா கூப்பிட்டு வராங்க. இவர் அடுத்து நினைக்கிறாரு, நம்ம கையில் கொடுக்க சொல்லுவாங்களோ, ரசூலா நினச்சிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா நீங்களே கொடுங்கன்றார். எப்படி இருக்கும், எனக்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன், இப்படி வரையும் கூப்பிட்டு வந்தாச்சு, என் கையில் கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும், பசியில் நான் தானே இருக்கிறேன், எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, அவருக்கு ஒரு பக்குன்றது இல்லை. ரசூலா சிரிக்கிறாங்க. எல்லாரும் வயிறு நிறைய குடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் குடிங்கன்றாங்க. அவர் குடிக்கிறாரு, திரும்பியும் குடிங்க, குடிக்கிறாரு, திரும்பியும் குடிங்க, குடிக்கிறாரு. கடைசியில் அவரே சொல்கிறாரு, இதுக்கு மேலே வயிற்றில் இடம் இல்லை சொல்லலாம், இது பரக்கத். ஏன் இதை சொல்கிறோம்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா அவங்க கடைசி 3 வருடத்தில் நம்ம இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஹதீஸில் ஒரு 60% மேலே அவர் சொன்ன ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய ரசூலே இருக்கிறாங்க, எந்த ஹதீஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கை அவருக்கு. உழைக்க போக முடியல, காரணம் ஹதீஸ் மிஸ் ஆயிரும். ஆனால் எப்படியும் அல்லாஹ் தருவான் அந்த நம்பிக்கை. பின்னாடி ஒரு வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா, இதை மாதிரி ஒரு கர்ச்சிப்பு இருக்குது, அவர் உட்காந்து சாப்பிட்றாரு, விலை உயர்ந்தது, அதை எடுத்து அப்படி வச்சுட்டு பார்ப்பாரு, ஏன் அபூ ஹுரைரா உனக்கு வந்த வாழ்வாடா இது, எப்படி தரஜா அல்லாஹ் உயர்த்தி வச்சா பார்த்தீங்களா. முன்னாடி மானத்தை மறைக்கிற மாதிரி சுற்றுறதுக்கு உடம்புல துணி இல்லை, ஒரு போர்வையை கீழே சுற்றிக்கிட்டு மேலே சுற்றிட்டு இறஞ்ச காலம் அது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ் எப்படி உயர்த்தி வச்சிருக்கான் பாருங்க, கர்ச்சிப்பு விலை உயர்ந்தது. அவரே பார்க்குறாரு, உனக்கு வந்த வாழ்வா இது, எப்படி அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நம்பிக்கை வச்சு அப்படி வைக்கணுங்க. என் வாழ்வாதாரத்துக்கு அவன் பொறுப்பேற்றுக்கிட்டான். காரணம் அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிச்சிட்டான், ரிஸ்க்கு என்னுடைய பொறுப்புப்பா, ஷைத்தான் தான் உனக்கு வறுமையை கவனித்து பயன்படுத்துவான், நான் அப்படி கிடையாது, நான் தருவன்றல்ல. அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லுவான், அல்லாஹ் இடத்துல இருக்கிறது மன்னிப்பும் அருளும், நீ தர்மம் செய்ய. அந்த தர்மம் எப்படி ஷைத்தான் பயங்கட்டுவான் தெரியுமா, கொடுத்தனா 7,000 பயங்கட்டுவான். நீங்கள் அப்படி பயந்துட்டு கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் ஈமான் உறுதி இல்லை, தடுமாற்றம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அடுத்த வசனத்தில், உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பும் அருளும் இருக்கு, நீ அல்லாஹ்வை நம்புன்னு வச்சுக்க, கொடுக்கணுன்ற அல்லாஹ். நீ கொடுத்தன்னு சொன்னால் இன்னும் தருவன்ற அல்லாஹ். நிறைய தர்மம் செய்யக்கூடிய மக்களை பார்த்துருக்கீங்களா, கொடுப்பாரு 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 கொடுத்துக்கிட்டே இருப்பார். காரணம் அல்லாஹ்வுடைய அருள் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லாஹ் கொடுப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி தான், ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரும் அப்படி தான்,
பின்னாடி ஒரு காலத்தில் உட்காந்து அழுவார் பார்த்தீங்களா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். சொந்த ஊர் மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்து ஒன்றுமில்லாமல் தான் வந்தார், எதுவுமே இல்லை. வியாபாரம் செய்ய இடத்த மட்டும் காமிங்கன்னார். அல்லாஹ் அப்படி இந்த ஹிக்மத்தை கொடுத்தான். அல்லாஹுமே நம்பிக்கை கொண்டு வியாபாரத்தை செஞ்சார். மிகப்பெரிய பணக்காரர். ஒரு நேரத்தில் விருந்துக்காக எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும், அதை பார்த்துட்டு அழுவார். இதெல்லாம் கொடுத்து வைக்கலையே முஸ்தபுக்கு, இதெல்லாம் பிலாலுக்கு கொடுத்து வைக்கல, என்னோட நம்பிக்கை கொண்ட சகாபாக்கள் கொடுத்து வைக்கல. முஸ்தபு எவ்வளோ பெரிய செல்வந்தர், பணக்கார். அத்தரை போட்டு போனார்னா இந்த தெருல போனால் அடுத்த தெருல மணக்குமே. உகது கடத்தில் மௌத்தாகி கிடக்குறாங்க. என்ன நிலைமை தெரியுமா? அப்படியே கஃபன் துணியை தலைக்கு முன்னே கால் தெரியுது, காலை முன்னே தலை தெரியுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலையை மூடிட்டு கீழே புல்லை போட்டு மறைங்கன்னாங்க. அவ்வளோ பெரிய செல்வந்தர் இஸ்லாத்துக்கு வந்த பின்பு ஒன்றுமில்லாமல் ஆயிட்டாங்க. அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாவுக்காக மௌத்தா போனாங்க. அளப்பரிய நம்பிக்கை, அது ஆழமான நம்பிக்கை. காரணம், சொர்க்கம் கண்டிப்பாக உண்டு, அதுக்காக நம்பினாங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துறானே, எங்கே எனக்கு மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவானோ? யார் பயப்படுறா? அப்துல் ரஹ்மான் பயப்படாரு. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம யோசிக்கிறோமாங்க? அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாமத்துக்களை நினச்சி பாருங்க. வாப்பா, உம்மா, சாலியான மனைவி, சாலியான பிள்ளைங்க, வியாபாரம், வீடு, தோட்டம், தருவு, எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு என்ன பண்ணுறோம்? தொழுகைக்கு சரியாக வர்றது கிடையாது, குர்ஆன் பக்கம் திரும்புறது கிடையாது, நன்மையான காரியத்து பக்கம் வர்றது கிடையாது, இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்கிறதே கிடையாது. அல்லாஹுடைய தூரை பார்த்து அல்லாஹ் சொன்னா இல்லையா, பயப்படுறீங்களா? இஸ்லாத்தை சொன்னால் அடிப்பாங்கன்னு பயப்படுறீங்களா? கொலை செய்வாங்கன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஒல்லாஹு ஒல்லா சொல்கிறான், யாசிமுகமினாஸ், நான் காப்பாற்றுவேன் மக்களை விட்டு, ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு போச்சுன்னா, எவ்வளோ போர்க்களத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்களே, எதிரிடைய வாளுக்கு முன்னாடி போய் நின்னாங்க, பல்லு கூட உடைக்கப்பட்டுச்சு, எவனாலும் எதுவும் பண்ண முடியல. ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது ஓய்வு எடுக்க தூங்குறாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். வாள் அப்படி மரத்தில் மாட்டி விட்டு தூங்குறாங்க. திடீர்னு முழிப்பு தேடுத்து பார்க்குறாங்க, சங்கில் இந்த இடத்துல வாள் இருக்குது. அப்படியே வாழை ஒருத்தன் வச்சு நிற்கிறான். கத்துனாலும் முடியாது. நீங்கள் பெரிய பெரிய படைகளை பார்த்தவங்க தான், உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட்டம் இருக்குதான், ஆனால் இப்போ யாரும் வர முடியாது, காப்பாற்ற முடியாது. யார் உங்களை காப்பாற்றுவா? அவன் கேட்குறான். ஒரு சின்ன பதட்டம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் காப்பாற்றுவான். ஏன்? என்ன நம்பிக்கை? வாக்கு கொடுத்துட்டான்ல, நான் காப்பாற்றுவேன் மனிதர்களை விட்டுன்னு சொல்லிட்டான்ல, அந்த நம்பிக்கை தான். இப்படிப்பட்ட உச்ச நம்பிக்கைங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தெடுக்கப்பட்ட சகாபாக்கள் அவர்களும் அப்படி தான் நம்பினாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்தாங்க, மர்ம விசாரணைக்கு பயந்தாங்க, உலகத்தில் சரியாக இருந்தாங்க. இன்றைக்கி இந்த தர்பியாவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன நோக்கம் என்ன? இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அல்லாஹ் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு மாற்றத்தோடு தான் போகணும். இது வரைக்கும் நீங்கள் பொடுப்புக்கத்தனமாக இருந்திருக்கலாம், அலட்சியமாக இருந்திருக்கலாம், அது இபாதத்துகளாக இருந்தாலும் சரிதான், இன்னும் வேறு காரியமாக இருந்தாலும் சரிதான். இந்த தர்பியாவோடு அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாகத்தான் வெளியே போகணும். அல்லாஹ்கிட்ட அந்த அன்பையும் அருளையும் என்ன பண்ணணும்? பெறணும். இப்போ இதுபோல் ஏராளமான படிப்பினை மிகுந்த வரலாறு என்ன பண்ணுறது? நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் ஏராளமான விஷயத்தை அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய உறுதி மிகுந்த நம்பிக்கையை நமக்கு பாடமாக வரலாறாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய நம்முடைய ஈமானை பண்ணும் உறுதிப்படுத்தணும். ஒரு முஸ்லீமுடைய ஈமான் எப்பொழுது உறுதிப்பட்டபடி ஈமானாக மாறும் தெரியுமா? உலகத்தை நீங்கள் நேசிப்பதை விட ரசூலையும் அல்லாஹையும் அதிகமாக நேசிக்கணும். உங்கள் பாப்பா, உங்கள் உம்மா, மனைவி, பிள்ளை எல்லாத்தையும் விட்டுருங்க. அல்லாஹ் அதிகமான நம்பிக்கை வைங்க, ரசூல் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க, நேசம் வைங்க. இந்த நேசம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார பற்றி பயம் வேண்டாம், எதை பற்றியும் பயம் வேண்டாம். காரணம், அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். இன்ன ரப்பக்கல் அபில் மிர்சாத், உங்களை இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எவ்வளோ பெரிய அருளுங்க! இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வார்த்தை தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ரப்பக்கல் அபில் மிர்சாத், உங்களை இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் பேசுகிறதுனால கேட்க நினைக்கிறோமா? அப்படி கிடையாது. தெரியும், மலக்குமார்களை வைத்து பதியப்பட்டிருக்குது, எல்லாம் தெரியும். நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் எதை மறந்துடுறோம்? மறுமையில் எப்படி கேட்பானான்ட்டு மறந்துடுறோம். மறுமையில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதல்ல விசாரிக்கப்படக்கூடிய என்னுடைய சமுதாயம். அதில் ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பானா. அந்த விசாரணை எப்படி இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 99 ஏடுகளை முன்னால் விரித்து வைக்கப்படும்.
இந்த இடத்துல உங்களையும் நிப்பாட்டிக்கோங்க, என்னையும் நிப்பாட்டி, எல்லாம் காப்பாற்றணும் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனி நிப்பாட்டி பாருங்கள். 99 பாவ ஏடுகள் விரிக்கப்படுது, நல்ல ஏடு இல்லை, பாவம் செஞ்ச ஏடுகள் மாத்திரம். ஒரு ஏடு எவ்வளோ நீட்டம் இருக்குது தெரியுமா? உங்கள் பார்வைகள் எது வரைக்கும் நீளுதோ, வெளியில் போயிட்டு அந்த மெயின் ரோட்டில் என்னங்கன்னா எது வரைக்கும் நம்ம பார்க்குறோமோ அது வரைக்கும் உண்டான தூரம் எது? ஒரு ஏடு. ஒரு ஏட்டில் நாம் செய்த பாவங்கள் அவ்வளோ பதியப்பட்டிருக்குன்னு சொன்னால் 99 பாவ ஏடுகள் அதே மாதிரி ஒருத்தன் இருக்குது. எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குறான், இல்லை எதையாவது மறுக்கிறியா நீ? முதல்ல கேட்குறான்ல. நாளைக்கு மறுமையுடைய கேள்வியும் விசாரணையும் கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கோபம் அவ்வளோ மிக இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏதாவது மறுக்கிறியாடா நீ? சொன்ன உடனே கேட்டவன அவன் கதறுவான், அழுவான். எதையும் மறுக்கலை அல்லாஹ், நான் எதையும் மறுக்கலை. ஆனால் இப்படி வந்து நிப்போன்னு நினைக்கல. சின்னது பெருசு ஒன்று விடாமல் பதியப்பட்டிருக்குதே. உலகத்தில் நான் எதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துனா அது எல்லாம் பதியப்பட்டிருக்குதே. அடுத்து எல்லாம் கேட்குறான், என் மலக்குமார்கள் உனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சது தான், எல்லாமே நான் பேசியது தான், அத்தனையும் பதியப்பட்டிருக்குது, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அடுத்து எல்லாம் கேட்குறான், இந்த பாவங்களை செயல்கொண்ட காரணம் ஏதாவது சொல்ல போறியான்றான். உலகத்தில் சொல்லுவோம்ல பல காரணம். தொழுவை ஏன் வரல பாய்? நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை பாய், ஒரே கொசுக்கடி அல்லது தலைவலி, ஏதேதோ காரணம். முனாஃபிக்கு தான் அந்த தன்மை இருக்கும். யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? நயவஞ்சகனுக்கு. ஃபஜ்ரும் இஷாவும் எவனுக்கு கஷ்டமாக இருக்கும்? நயவஞ்சகன் தான். நயவஞ்சக தனம் தான் அது. நான் யாருக்கும் ஃபத்தா கொடுக்குறோம்ல, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு போய் நினச்சி பார்ப்போம். எனக்கு கஷ்டமாக இருக்குதா? ஃபஜ்ருடைய தொழுகை எனக்கு கஷ்டமாக இருக்குதா? இஷாவுடைய தொழுகை எனக்கு கஷ்டமாக இருக்குதா? என்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல முனாஃபிக் தன்மை இருக்குது, அதை நான் திருத்தணும். அதெல்லாம் கேட்குறான் மறுமையில். காரணம் இருக்குதா சொல்ல போறியா? உலகத்தில் வாய்க்கிலேயே பேசணும்ல, எல்லாத்தையும் சமாளிச்சல்ல, இன்னைக்கு சொல்ல நீ காரணம் சொல்ல போறியா? எல்லாம் நான் எதுவும் சொல்ல. எல்லாம் அவன் அழுகுறான், மன்றாடுறான், கதறான், தன் நரகவாசி என்பதை அவனே முடிவு பண்ணிட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு பாருங்க, மிகப்பெரியது. அல்லாஹ் அப்புறம் அவனை பார்த்துட்டு கேட்குறான், இன்னொரு சின்ன ஒரு புத்தகம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் விரித்து பாருன்றான். அதை விரித்து பார்த்தா மாத்திரம் நான் சொர்க்கம் போயிட போகிறேன்னா? விரித்து பாடுறா நீ. விரித்து பார்த்தா சுபஹானல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருக்கீங்க. அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து, அவனுடைய அன்பை எதிர்பார்த்து தொழுகைக்காக நம்ம வரும்பொழுது உழுவை செய்து விட்டு சொல்லுவோம் பாருங்க, அந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உண்டான மதிப்பு எங்கே? அங்கே கிடைக்குது நமக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வார்த்தை இருக்குல்ல, எடை போட்டு பார்க்குறியா? 99 ஏடு எங்கே இருக்குது? இந்த